ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூலை 28ஆம் தேதி திங்கட்கிழமை ஆடி பூரம். 10 ரூபாய் கொடுத்தாவது இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கி நீங்க வீட்டுல வைக்கிறதால சகல விதமான செல்வங்களும் சௌபாக்கியங்களும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். நல்ல செய்தி தேடி வரும். அது என்னென்ன பொருட்கள் எப்ப வாங்கணும்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப ஆடி பூரத்தன்னைக்கு என்னென்ன பொருட்களை வாங்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் ஆடிப்பூரம் திங்கட்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். ஒரு வருடமும் ஆடி மாதத்துல வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் தான் ஆடிப்பூரம். ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்துல தான் ஆண்டாள் அவதரிச்சதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டாள் அவதாரம் செஞ்ச இந்த நாள்ல ஆடிப்பூர திருநாளை கொண்டாடி நம்ம வழிபடுறது மூலயமா எக்கச்சக்கமான விசேஷங்கள் நடக்கும். அதே மாதிரி இந்த நாள்ல அம்மனுக்கு வளையாப்பு நடத்துறதும் ஒரு பெரிய வழிபாடா கருதப்படுது. ஆடிப்பூரம் அப்படின்னு சொன்னாலே அது முழுக்க முழுக்க அம்பாளுக்கு உரிய ஒரு நாள். இந்த நாள்ல வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றத்துக்காகவும் அதே மாதிரி நினைச்ச விஷயங்களை கைகூடி வர வைக்கிறதுக்காகவும் அம்பாளை நினைச்சு எப்படி விரதம் வந்து வழிபாடு செய்தா என்ன மாதிரி பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆடிப்பூரம் அப்படிங்கிறது பூரம் நட்சத்திரம்க்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறதால பூரம் நட்சத்திரம் எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஜூலை 28 திங்கட்கிழமை ஆடிப்பூரமா இருந்தாலும் ஜூலை 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:54 ஆரம்பிக்கக்கூடிய பூரம் நட்சத்திரம் திங்கட்கிழமை ஜூலை 28ஆம் தேதி இரவு 8 மணி வரைக்கும் இருக்கு. சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி ஆடிப்பூரத்தை திங்கட்கிழமை தான் நம்ம எடுத்துக்கணும். திங்கட்கிழமை தான் எல்லா விதமான கோவில்கள்லையும் அம்மனுக்கு வளையாப்பு நடத்துறது அபிஷேகங்கள் பண்றதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான வழிபாடுகள் நடக்கும். இது எல்லாம் கோவில் நடக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள். வீட்டுல அம்மனுக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்யணும், வளையகாப்பு எல்லாமே பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். வீட்டோட பூஜை அறையில சிறப்பா ஒரு மணப்பலகை, அதாவது பலகை கட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மணப்பலகை எடுத்து அதுக்கு கோலம் போட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அம்மன் சிலையவோ இல்ல அம்மன் போட்டோவோ எடுத்து வச்சு நலுங்கு வைப்பாங்க பாருங்க. வளையகாப்புக்கோ இல்ல திருமணத்துக்கோ சந்தன குங்குமம் தடவி நலுங்கு வைப்பாங்கல்ல, அதே மாதிரி நீங்க நலுங்கு வைத்து போட்டோ வைத்திருந்தாலும் சரி அம்மன் சிலை வைத்திருந்தாலும் சரி 12 எண்ணிக்கை, அதாவது 1 டஜன் வளையல நீங்க மாலையா கோர்த்து அந்த அம்மன் போட்டோவுக்கோ சிலைக்கோ அணிவிச்சு அதுக்கப்புறம் நீங்க பூஜை பண்ணலாம். குடும்பத்துல குறிப்பா உங்க குழந்தைகளை யாராவது நபருக்கு திருமணம் ஆகல இல்ல திருமணமாகி குழந்தை பேர் இல்லாம காத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி நபர்கள் எல்லாரையும் நீங்க பூஜையை முடிச்சுட்டு அம்மன் மணப்பலகையை வச்சிருக்கீங்கல்ல அதுக்கு பக்கத்துல அமர வச்சு அவங்களுக்கு நலுங்கு வைத்து கைகள்ல, அதாவது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு கைகள்ல வளையல் போட்டு விட்டு அடுத்த வருஷம் கூடிய சீக்கிரம் வளையகாப்பு நடத்தணும்னு நீங்க மனசார வேண்டிக்கிட்டு போட்டு விடலாம். திருமணம் ஆகாதவங்களுக்கு கூடிய சீக்கிரம் திருமண வளையல் போடணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு போட்டு விடலாம். ஒருவேளை நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க, வெளியூர்ல இருக்கீங்க, கணவன் மனைவி 2 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா தாராளமா கணவன் மனைவிக்காக குழந்தை பேர் உண்டாவதுக்காக இந்த வளையல போட்டு விடலாம். திருமணமாகாம காத்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலில் நடக்கக்கூடிய ஆடிப்பூர திருவிழால கலந்துக்கிட்டு அங்க தாராளமா பக்தர்கள் நிறைய பேரு கோவிலுக்கு அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுப்பாங்க. அந்த வளையல்களை வாங்கி உங்க கையில போட்டுக்கிறது மூலயமாவும் கோவில்களுக்கு வளையல்களை தானமா வாங்கி கொடுக்கறது மூலயமாவும் திருமணமாகாம இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பேர் இல்லாம இருக்கவங்களுக்கு கூடிய சீக்கிரம் வளையகாப்பு வளையல் கையில போடுறதுக்கான யோகத்தை அந்த அம்பாள் மகமாயி மாரியம்மன் உங்களுக்கு வாரி வழங்குவாங்க. இதுதான் ஒரு வருஷமும் ஆடிப்பூரம் அன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள். இது இல்லாம ஆடிப்பூரம், ஆடி அமாவாசை, ஆடி கிருத்திகை இந்த மாதிரி நாட்கள்ல நாம வாங்கக்கூடிய சில பொருட்கள் நம்ம வீட்டுக்குள்ள சுபிக்ஷத்தை கொண்டு வந்து சேர்த்துடும். இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள், முடிஞ்சா எல்லா பொருளையும் கூட நீங்க வாங்கி வீட்டுல வைக்கலாம். அதுல முதல் முக்கியமான பொருள் வளையல்லையே சங்கு வளையல். இந்த சங்கு வளையல் அப்படிங்கிறது மார்வாடி பெண்கள்னு சொல்லக்கூடிய வட இந்திய பெண்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு வளையல். அதாவது லட்சுமி கடாட்சம் அதிகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த சங்கு வளையல். இந்த சங்கு வளையல் எங்க கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். கடல் சார்ந்த கைவினை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள்ல இந்த ஒரு சங்கு வளையல் கிடைக்கும். ஆன்லைன்ல கூட கிடைக்கும், நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சங்கு வளையல் ஒரு ஜோடி கிடைச்சா கூட போதும். வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவி அதை வாங்கி ஆடிப்பூரத்தன்னைக்கு படைச்சிட்டு அதை கையில போட்டுக்கிறதால வீட்டுக்குள்ள மகாலட்சுமி அம்சம் தாண்டவம் ஆடும். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் காதோலை கருகமணி. நிறைய பேர் இந்த காதோலை கருகமணிய நாட்டு மருந்து கடைகள்லையும் சின்ன சின்ன மளிகை கடையிலையும் பார்த்துருப்பீங்க, கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. காதோலை கருகமணி அப்படிங்கிறது தங்கம் வெள்ளியை தாண்டி அதிக சக்தி இருக்கக்கூடிய, அதிக மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த காலத்துல நம்மளோட முன்னோர்கள்லாம் தங்க நகைக்கு பதிலா இந்த காதோலை பண ஓலையால் செய்யப்பட்ட அந்த ஓலையை தான் காதுல போட்டுப்பாங்களாம். கருகமணியை தான் கழுத்துல தங்க ஆபரணங்கள் பதிலாக போட்டுப்பாங்களாம். அந்த அளவுக்கு லட்சுமி கடாட்சமும்
பல நேர்மறை எண்ணங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த ஒரு காதோலை கருகமணி. இந்த காதோலை கருகமணி அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். ஒரே ஒரு காதோலை கருகமணி கிடைச்சா கூட அதை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறை வச்சு பூஜை பண்ணிட்டு அதை நீங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. பூஜை அறையிலேயே கூட நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். யார் வீட்ல காதோலை கருகமணி அப்படிங்கிறது ஆடிப்பூர தினத்துல வாங்கி படைச்சிட்டு அது வீட்ல இருக்குதோ அவங்க வீட்ல லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சு காணப்படும். எந்த விதமான செல்வத்துக்கும் பஞ்சம் இருக்காது. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் மருதாணி. ஏற்கனவே உங்க வீட்ல மருதாணி செடி மருதாணி இலை இருந்தாலும் பரவாயில்ல, உங்க வீடு பக்கத்துல இல்ல அக்கம் பக்கத்தினர்கிட்ட ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது மருதாணி இலைகளை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுவும் குறிப்பா மருதாணி இலைகளை வாங்கிட்டு வந்து அதை மகாலட்சுமி தாயார் முன்னாடி படைச்சிட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தினுடைய எல்லா நபர்களும் அந்த மருதாணி இலையை அரைச்சி கையில போட்டுக்கிறது மூலயமா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சுப காரிய தடைகள் நீங்கும். குறிப்பா இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது எதுக்காக வணங்குறது? திருமணமாகாதவங்களுக்கு திருமண வரன் கைக்கூடி வரணும் அப்படிங்கிறதுக்காகவும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு வளைகாப்பு நடத்தி குழந்தை பேர் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக தான். சுப நிகழ்ச்சிகள் அதிகமா நடக்கக்கூடிய இடத்துல மருதாணி இலைகளை நம்ம அரைச்சு கையில போட்டுப்போம். அந்த அளவுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களையும் நீக்கி அடுத்தடுத்து வீட்ல சுப காரியம் நடக்கிறதுக்கான யோகத்தை இந்த மருதாணி இலை கொண்டு வந்து சேர்த்துடும். அதனாலதான் நல்ல நாள்ல விசேஷ நாட்கள்ல மருதாணியை கையில போட்டுக்கிறோம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த மருதாணி இலையை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து கூட நீங்க வச்சுக்கலாம். ஒருவேளை பக்கத்துல மருதாணி இலை இல்ல, நாங்க சிட்டில இருக்கோம், ஃபாரின்ல இருக்கோம், இதுக்கான வசதி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல இந்த மருதாணி பொடி அப்படிங்கிறது ஆர்கானிக்கா கிடைக்கும். இது வெறும் மருதாணி இலைகளை மட்டுமே பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய ஒரு பொடியா இருக்கும். அதுல எந்த விதமான ரசாயனங்களும் கலந்துருக்க மாட்டாங்க. அந்த ஒரு ஒரிஜினல் மருதாணி பொடியை வாங்கிட்டு வந்து அதுல கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து அதை நீங்க மருதாணி பதத்துக்கு தயார் செய்து கையில வச்சுக்கலாம். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் அந்த மருதாணியை போட்டு விடலாம். இப்ப சொல்லிக்கக்கூடிய பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள் இல்ல என்னால எல்லா பொருளையும் வாங்க முடியும் அப்படின்னாலும் தாராளமா ஆடிப்பூர தினத்தன்னைக்கு வாங்கி வீட்டுல வைக்கலாம். ஆடிப்பூர தினத்தன்னைக்கு வழிபடுறதுக்கான சரியான நேரம் அப்படிங்கிறது 7:30 ராகு காலம், 10:12 யமகண்டம். அதனால காலையில ஒரு 6 மணில இருந்து 7:15, அதை விட்டீங்கன்னா காலையில 9:15 10:15, இந்த 2 1 மணி நேரங்கள்ல ஏதாவது ஒரு மணி நேரத்துல வீட்டோட பூஜை அறையில மணப்பலகை வைத்து அம்மனுக்கு அம்பாளுக்கு வளையல் மாலை சாற்றி நலுங்கு வைத்து பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க குழந்தைகளுக்கோ இல்ல உங்க அக்கம் பக்கத்தினருக்கோ யாருக்கோ குழந்தை பாக்கியம் இல்ல திருமணம் கை கூடலன்னா அவங்களையும் நீங்க அமர வச்சு நலுங்கு வைத்து வளையல் போட்டு விடலாம். ஆடிப்பூர தினம் அப்படிங்கிறது இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய நாட்கள்லயே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள். எல்லோருக்குமே இந்த ஆடி அமாவாசை விரதம் இருக்கணுங்கிற கட்டாயம் இருக்காது. பெற்றோர்கள் இருக்கக்கூடியவங்க ஆடி அமாவாசை விரதத்தை சாதாரணமா கடந்து வந்திருப்பீங்க. ஆனா ஆடி பூரம் அப்படிங்கிறது யாரு வேணாலும் இருக்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவரோட ஆயுள் நீண்டு இருக்கணும், ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குடும்ப பெண்கள் கூட அம்மனுக்கு நலுங்கு வைத்து வளையல்களை நீங்களே கூட போட்டுக்கலாம். உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் திருமணம் ஆகிடுச்சு இல்ல குழந்தை பேர் இருக்குனாலும் கூட உங்க அக்கம் பக்கத்துல யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்ல திருமண வரன் அமையலனா கூட அவங்கள ஆடிப்புறத்தன்னைக்கு வீட்டுக்கு வரவழைச்சி நீங்க அம்மனுக்கு படைத்து மாலையாக வைத்திருக்கக்கூடிய அந்த வளையல்களை எடுத்து அவங்களுக்கு போட்டு விடுறது மூலயமா அந்த அம்பாலே மனசு குளிர்ந்து உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. மேல் சொன்ன முறையில் வழிபட்டுட்டு கூடவே இப்ப நாம சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்களையும் வாங்கி நீங்க வீட்டுல வைக்கிறதால இந்த வருஷம் ஆடிப்பூர தினம் மற்ற வருடங்கள் மாதிரி இல்லாம ரொம்ப சிறப்பான ரொம்ப ஒரு சந்தோஷமான விரத நாளா மாறும். முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.